ஒரு காலத்துல அடிச்சுக்கிட்டவங்க இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு நெகிழ வச்சிருக்கு எம்பி ஜோதிமணியோட எக்ஸ் தள பதிவு. அதிமுகவுல ஓரங்கட்டப்பட்டதை அடுத்து திமுகவுல இணைஞ்ச செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தை திமுக வசமாக்குற அசைன்மெண்ட் தான் முதல்ல வழங்கப்பட்டுச்சு. குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு செல்வாக்கு இருக்க கரூர் மாவட்டத்துல திமுக கை ஓங்க செய்ததுல இவருக்கு முக்கிய பங்குண்டு. கடந்த 2019 மக்களவை தேர்தல் காலகட்டத்துல திமுக கூட்டணியில காங்கிரஸ் சார்பா களமாடின ஜோதிமணிக்காக கரூர் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்டாரு செந்தில் பாலாஜி. அண்ணன் தங்கைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாச மழை பொழியிற அளவுக்கு அவங்க உறவு இருந்துச்சு. இதை தொடர்ந்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல கரூர்ல போட்டியிட்ட செந்தில் பாலாஜிக்காக ஜோதிமணியும் ஃபுல் ஃபோர்ஸா பிரச்சாரம் செய்தாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் களத்துல அவ்வளவு உதவிகள் செய்து வந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க நட்புல விரிசல் விழுந்துச்சு. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான சீட் ஷேரிங் பற்றிய கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் அப்போதைய கரூர் எம்எல்ஏ மற்றும் மின்துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி தலைமையில கரூர் மாவட்ட திமுக அலுவலகத்துல நடந்துச்சு. இந்த கூட்டத்துல கரூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சின்னசாமியும் கரூர் எம்பி ஜோதிமணியும் தனித்தனியா பெயர் பட்டியலை கொண்டு வந்திருந்தாங்க. ஜோதிமணி தான் கொண்டு வந்திருக்க பெயர் பட்டியலை பரிந்துரை செய்ய அழுத்தம் கொடுக்க அதை செந்தில் பாலாஜி தரப்பு மறுத்தாங்க. இதனால சண்டை தொடங்கிச்சு. எம்எல்ஏவா எம்பியான்னு வாய் தகராறு முற்றினதை அடுத்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் ஜோதிமணிய அலுவலகத்தை விட்டு வெளியேற சொல்ல, எப்படி என்ன வெளியே போக சொல்லுவீங்க, நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரலன்னு கடுகடுன்னு பேசி கிளம்பி போனாங்க ஜோதிமணி. இந்த சம்பவத்துக்கு பிறகு கரூர்ல ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே அமைதியான பனிப்போரே நடந்து வந்துச்சு. இதை அடுத்து 2024 மக்களவை தேர்தல்ல ஜோதிமணிய கரூர்ல மீண்டும் களமிறக்க கூடாதுன்னு அதற்கான எல்லா வேலைகள்லயும் செந்தில் பாலாஜி தரப்பு இறங்குனதா தகவல் வெளியாச்சு. ஆனா கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதா பண மோசடி செய்த வழக்குல சிறையில் அடைக்கப்பட்டாரு. இதை தொடர்ந்து மக்களவை தேர்தல்ல இந்த முறை ஜோதிமணிக்கு கரூர் கிடைக்க வாய்ப்பில்லை, திண்டுக்கல்ல தான் நிப்பாங்கன்னு தகவல்கள் பல வலம் வந்துச்சு. ஆனாலும் அடிச்சு புடிச்சு கரூர் சீட்டையே திரும்ப வாங்கி 5,34,906 வாக்குகள் எடுத்து பெரும் வெற்றியை பெற்றாங்க ஜோதிமணி. ஆனா அப்பவும் சிறையில தன்னோட ஆதரவாளர்கள் மூலமா செந்தில் பாலாஜி வகுத்த திட்டம் தான் மீண்டும் கரூர்ல ஜோதிமணியை ஜெயிக்க வச்சிருக்குன்னு அரசியல் கட்சிகளோட பேச்சுகள் வலம் வந்துச்சு. இந்த நிலையில தான் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 19 நாட்கள் ஆகியிருக்க நிலையில ஜோதிமணி தனது வெற்றிக்கு நன்றி தெரிவித்து வெளியிட்டிருக்க எக்ஸ் தள பதிவு கவனத்தை ஈர்த்திருக்கு. அந்த பதிவுல கரூர் நாடாளுமன்ற தேர்தல இந்தியா கூட்டணியின் சார்பில் களத்துல முன்னின்று நடத்தி 2வது முறையா மகத்தானதொரு வெற்றியை தேடி தந்த திமுகவோட மாண்புமிகு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் நேர்ல சென்று சந்திச்சு நன்றி தெரிவிச்சேன். இன்னும் ஒருவருக்கு நன்றி சொல்லாமல் இந்த பணி முழுமை அடையாது. நேர்ல சந்திக்க முடியவில்லை அப்படின்னாலும் திமுகவோட கரூர் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், எந்த சூழல்லையும் தனது போர்க்குணத்தை கைவிடாத திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவோட வெளிப்படையான அராஜகங்கள், வன்முறைக்கு இடையே அவர் முன்னின்று நடத்தினார். மக்களோட பேரன்போடும் பேராதரவோடும் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம். இம்முறை அவர் களத்தில் முன்னின்று தேர்தலை நடத்த முடியல. பாஜகவோட அராஜகம் அவரை இந்த தேர்தலை களத்தில் முன்னின்று செயல்படாம தடுத்துச்சு. அவர் நேரடியா பங்கேற்க முடியலனாலும் கடந்த காலங்கள்ல அவர் இரவு பகலா உழைச்சு உருவாக்கி பயிற்சி அளித்து வழி நடத்தின கரூர் மாவட்ட திமுக ஒரு படை போல நின்று அர்ப்பணிப்போட பணியாற்றி இந்தியா கூட்டணியை வழி நடத்தி கரூர் மாவட்டத்துல மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை சாத்தியமாக்கி இருக்கு. இந்த வெற்றிக்கு பிறகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த காலத்துல அமைச்சர் பணியோடு சேர்த்து மாவட்ட செயலாளராக செலுத்தின அசுர உழைப்பும் இடைவிடாத தேர்தல் பணிகளும் அவர் களத்துல இல்லாத இந்த நேரத்திலையும் உறுதுணையா இருந்திருக்கு. கடந்த முறை வெற்றி சான்றிதழ பெறும்போது அவர் அருகில இருந்தாரு. இம்முறை இல்ல அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் தேர்தல் களத்துல அவர் இல்லை என்று கொண்டாடியவர்களுக்கு மக்களோட பேரன்போடும் பேராதரவோடும் நாங்கள் 2வது முறையா பெற்ற மகத்தான வெற்றி பதிலடி தந்திருக்கு என்பதுல மகிழ்ச்சியினும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால சிறையில இருந்தே செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை கண்ட்ரோலுக்கு எடுத்து தேர்தல் வியூகங்களை வகுத்ததும், பழைய பகையை எல்லாம் மறந்து கூட்டணி கட்சி வேட்பாளரான ஜோதிமணி வெற்றிக்கு உதவி செய்ததும் தெரிய வந்திருக்கு.